Dear all, PGTRB Commerce first unit as per the syllabus topic பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிவைஸ்டு சிலபஸ் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தட் மீன்ஸ் பார்ட் ஒன்னில் டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ் பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸோட கிளாசிஃபிகேஷன் அண்டு their எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை வச்சு ஒரு கொஷின் பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸாக கேட்டிருந்தாங்க. பண்ணிட்டு டாபிக் பார்க்க ஒரு சின்ன டாபிக் மாதிரி இருக்கும், பட் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சேம் இப்போ பார்க்க போகிற பார்ட் 2 டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ், இதில் வரக்கூடிய டாப்பிக்கில் இருந்தும் ஒரு கொஷின் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருந்த காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, அசஷன் ரீசன் டைப்பில். ஓகே, ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக், பட் டாபிக் பார்க்க சின்ன டாபிக் தான், ஆனால் கொஷின்ஸு ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, அது என்ன கொஷின்ங்கிறத இந்த டாப்பிக்கை கவர் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அண்ட் தென் இந்த சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸை ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம், திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம், ஆர் லாஸ்ட்டாக 2025 நடந்து முடிஞ்ச எக்ஸாமை தான் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆர் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது இண்டிகேஷன் வரும்போது தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன டாப்பிக்காக ஜஸ்ட்டு கவர் பண்ணிட்டு போங்க. இதனோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன். ஓகே, பிகாஸ் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸில் அரௌண்ட் ஒரு 60 to 65% கவர் பண்ணும். ஓகே, ஸோ லோடு ஜாஸ்தி. ஓல்டு சிலபஸை விட இந்த ரிவைஸ்டு சிலபஸில் டாபிக் கவரேஜ் ஏரியா நமக்கு ஜாஸ்தி. ஸோ கன்சிஸ்டன்சியாக சின்ன சின்ன டாப்பிக்காவது ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பெட்டர். எக்ஸாம் இண்டிகேஷன் வரும்போதோ அல்லது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வரும்போதோ ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்து ரிவைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போது தான் எடுப்போம் அப்படின்னா இட் மேக் சம் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, ஸோ இதனோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகே, ஸோ டுடே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் பார்ட் 2 காமர்ஸ் அண்டு ட்ரேடு. ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் தெர் ஆர் 3 மேஜர் ஹெட்டிங்ஸ்: இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேடு. ஓகே, இந்த மூணுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சும் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி பார்த்து முடிச்சோம். காமர்ஸ் அண்டு ட்ரேடுன்னு பார்க்கும்போது காமர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ மேக்ரோ ஃபேக்டர். ஓகே, இது வந்து ஒரு ப்ராட் ஏரியா. ஃபார்முலா மாதிரி சொல்லணும் அப்படின்னா காமர்ஸ் ஈக்குவல் டு ட்ரேடு ப்ளஸ் ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு. ஓகே, அதாவது காமர்ஸில் ஒரு பார்ட்டு தான் ட்ரேடு. ஓகே, அந்த ட்ரேடு ஸ்மூத் ஃப்ளோவாக எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் ஃப்ளோவாக போகிறதுக்குண்டான ஆக்சிலரிஸ் எய்ட்ஸ். ஓகே, எய்ட்ஸ் டு ட்ரேடு ப்ரொவைட் பண்ணுறதும் காமர்ஸ் தான். ஓகேவா? ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இன்க்ளூட் போத் ட்ரேட் அண்டு எய்ட்ஸ் டு ட்ரேடு ஆர் ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு. ஓகே, பட் இன் த கேஸ் ஆஃப் ட்ரேடு அப்படிங்கிறது கோர் ஃபங்க்ஷன் ஆர் கோர் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே, பட் காமர்ஸ் அப்படி கிடையாது. பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும், அட் த சேம் டைம் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் டு த எண்ட் யூசர் அந்த ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்குறக்கு உண்டான பிஹைண்ட் த ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். லாஜிஸ்டிக், அட்வர்டைஸிங், எவ்ரி திங். ஓகே, பட் இன் த கேஸ் ஆஃப் ட்ரேட் ஒன்லி பையிங் அண்ட் செல்லிங் தான். ஓகே, இதுக்கு பின்னாடி லாஜிஸ்டிக் ப்ராசஸோ வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட ஒரு கோர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தென் இதோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, காமர்ஸோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ஸ், ட்ரேடோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் காமர்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் ட்ரேடு. ஓகே, அகெயின் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ்: ட்ரேடு, இன்டர்னல் ட்ரேடு அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஓகே, இன்டர்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் ட்ரேட். ஓகே, ஹோல்சேல் அண்டு
ரீட்டைல் இது பேசிக்கான விஷயம் தான், நமக்கு தெரிஞ்சது தான். ஹோல்சேல் நான் என்னென்னு தெரியும், ரீட்டைல் என்னென்னு தெரியும். ஓகே. அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ட்ரேட். ஓகே. இட் இன்க்ளூட் போத் இம்போர்ட் அண்டு export. Okay. And the third one is antrepart. Okay. Antrepart means re-export. ஓகே. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு கண்ட்ரியில் இருந்து நம்ம ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி அதை ஜஸ்ட்டு ரீபேக்கேஜ் பண்ணி அல்லது சம் ப்ராசஸ் பண்ணி அப்படியே அதை இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ரீஎக்ஸ்போர்ட் அப்படிமோ ஆண்ட்ரபாட். ஓகே. இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இது. ஓகேவா. தென் another category of trade, auxiliaries to trade or aids to trade அப்படிமோ. ஓகே. ஸோ இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் மெயினான ஏரியாவே. ஓகே. ஏன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 6 விதமான காம்போனண்ட் இருக்குது. 6 விதமான காம்போனண்ட்டும் சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. டிரான்ஸ்போர்ட், ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஓகே. ஒரு ப்ராடக்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ஹிண்ட்ரன்ஸை, அந்த பேரியர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஓகே. ஒரு பொருள் எந்த டைமில் தேவைப்படுதோ அந்த டைமில் அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறது வேர்ஹவுஸ். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். டிரான்ஸ்போர்ட் வந்து டைம் ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணுதா அல்லது வேர்ஹவுஸ் வந்து பிளேஸ் ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணுதா அப்படின்ட்டு இது ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. பட் இதில் கிளியர் கட்டாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் வேர்ஹவுஸ் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ஓகே. பிகாஸ் ஏன் இதை இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பியில் அசர்ஷன் ரீசனிங்கில் ஒரு கொஷின் என்ன இருந்தது அப்படின்னா, அசர்ஷனில் கொடுத்துருந்தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனில் பிகாஸ்ன்னு சொல்லிட்டு சம் வேர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே. பட் அந்த கொஷினில் அசர்ஷனே தப்பு. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஓகேவா. ஸோ சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான். பட் கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா கொஷின் தப்பாக போயிடும். ஓகேவா. தென் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். அதாவது ட்ரேடுக்கு தேவையான பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ த பேங்க். ஓகே. அண்ட் இன்சூரன்ஸ், ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் டூரிங் த லாஜிஸ்டிக். ஓகே. இன் டிரான்சிட், ட்ராவலில் இருக்கும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் மெரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், தெஃப்ட் இன்சூரன்ஸ், அந்த மாதிரியான இது. குட்ஸுக்கு ஏதாவது டேமேஜஸ் வந்தது அப்படின்னா அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ், ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். தென் கடைசியாக இருக்கிற இந்த லாஸ்ட் இதுவும் கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. அட்வர்டைஸிங் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே. இந்த ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது போத் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் செட் ஆகும். பட் எக்ஸாமில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனுங்கிற வேர்டுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் கிளியர் இருக்கும். இந்த 6 காம்போனண்ட்டில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 4 தான். டிரான்ஸ்போர்ட் அண்ட் வேர்ஹவுஸ் இந்த 2 இன்டர் ரிலேட்டட் மாதிரி இருக்கும், அந்த பிளேஸ் அண்ட் டைம். அண்ட் லாஸ்ட் 2 அட்வர்டைஸிங் அண்டு கம்யூனிகேஷன். இந்த 2ம் கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷனுங்கிற வேர்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிளியராக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போது இந்த கான்செப்டை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் அண்ட் கோர் டெஃபினேஷனை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. பேசிக்காக நம்மளோட ஓல்டு சிலபஸ் கவரேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ மேக்கிங்கில் லைக் நோட்ஸ் வந்து பியூர் அண்ட் பியூர் ஜஸ்ட்டு டைப் பண்ணி மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். ஓகே. பட் இப்போது போன ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். குயிக் ரிவ்யூ டேபிளாக இருக்கட்டும், யூஸிங் த சார்ட்டாக இருக்கட்டும், ஏன் இந்த மாடர்னைஸ்டு ஒரு ஷார்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு நம்ம பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிசி நெட்டாக இருக்கட்டும் 10 யூனிட் உண்டு. ஓகே. இந்த 10 யூனிட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது நியர்லி 15 to 18 புக்ஸ் நான் சொல்கிற சப்ஜெக்ட் வைஸ். ஓகே. பிஓ, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர்எம், இப்படி இத்தனை புக்கு எடுப்போம். ஓகே. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சுட்டு கன்சாலிடேட்டடாக
நம்ம எக்ஸாம் ரிவைஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஓனாக ஒரு நோட்ஸ் எடுப்போம். அது சிங்கிள் டைரியில் முடியும். கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் டைரி நோட்ஸாக தான் இந்த வீடியோவும் ப்ளஸ் ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ரிப்ரேஷனும் இந்த டெண்டன்சியில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே. அதோட ஒரு வெளிப்பாடு, அதோட ஒரு இண்டிகேஷன் தான் இந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ப்ரெசன்டேஷன் ப்ரிப்ரேஷன். ஓகே. ஸோ இந்த டாபிக் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. இஃப் தேர் இஸ் எனி ஒப்பீனியன் ரிகார்டிங் த ப்ரெசன்டேஷன் கமெண்ட்டில் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவோம். தேங்க்யூ.